வணக்கம் நண்பர்களே, டே 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கடந்த 3 நாட்களா இன்னும் 5 மினிட்ஸ் கேங்ல இருந்த நானு இன்னைக்கு அதுல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன். காலையில எழுந்ததுமே ஒரு புத்துணர்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு நான் 10th வரைக்கும் படிச்ச ஸ்கூலுக்கு ஜாகிங் பண்ண போனேன். ஸ்கூல் கேட்ட பார்த்ததுமே மெமரிஸ் எல்லாம் பிளாஷ்பேக்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல நான் தான் ஓடினேன். அதுக்கு முன்னாடி நாங்க சும்மா கால் கை ஆட்டிட்டு இருந்தோமா, நானும் என்னடா இது டான்ஸ் எல்லாம் நினைச்சேன். கேட்டா அதான் வார்ம் அப்னு சொன்னாங்க. அதுலயும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. 100 மீட்டர் ட்ராக்ல 10 ரவுண்ட்ஸ் நான் ஸ்டாப்பா ஓடினேன். அதை பார்த்து பக்கத்துல இருந்த தொப்பை மனிதர் வந்து பார்த்துட்டே இந்த தொப்பை மனிதர் பார்த்த லுக்குக்கு ஒரு சப்டைட்டில் போட்டோம் பாருங்க. இந்த கேரக்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு நினைச்சார் போல. இந்த ஸ்கூலுக்கு வந்ததும் மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்துல சேர்மன் மீட்டிங் மாதிரி ஸ்கூல் ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூல்ல மறக்க முடியாது, ஆனா ஸ்கூலுக்கு திரும்பி போனாதான் தெரியுது மெமரிஸை விட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா வந்திருக்குன்னு. வீட்டுக்கு வந்ததும் அம்மா கிட்ட ஒரு டீ போட்டு தர சொன்னேன். டீ வாசம் வந்த உடனே எனக்குள்ள இருந்த வெங்கடேஷ் சார் வெளியே வந்துட்டார். ஈன்னு ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அம்மா கிட்ட சும்மா கொஞ்சம் அப்படியே வம்பு எடுத்துட்டு இருந்தேன். அம்மா டீ போட்டு இருந்தாங்க. நான் யூடியூப் ஃபுட் பிளாகர் மாதிரி ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அம்மாக்கு டீ போடுறதை விட என்ன சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு கையில டீ, இன்னொரு கையில வெண்ணெய் பிஸ்கெட். வெண்ணெய் பிஸ்கெட்டை டீல நினைச்சு சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா அந்த நேரத்துல கண்டி என்ன யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரின்சிபல் அப்படியே கட் பண்ணி விட்டு இருந்திருப்பேன். விசுவாசம்னா என்னன்னு கூகுள் எல்லாம் தேட வேண்டாம், ஒரு நாயை வளர்த்து பாருங்க, டெஃபினேஷனே புரிஞ்சிடும். எங்க அம்மா எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. டாஸ்க் ரொம்ப சிம்பிள் தான், கருவேப்பிலை கொண்டு வர சொன்னாங்க. நான் அதை ஒரு ஃபீல்டு விசிட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு எங்க பெருமா வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வந்துட்டேன். டெடிகேஷனோட கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா இவ்வளவு எதுக்குடா நீ என்ன ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபீஸ்ல இன்னைக்கு நான் லீவ் போட்டேன். ஆனா வீட்டுல HR இருக்கிற எங்க அம்மா எனக்கு ஃபுல் டே டியூட்டி ரோஸ்டர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டாஸ்க். இப்போ லேட்டஸ்ட் மிஷின் முட்டை வாங்க போறது. முட்டை வாங்கறதுக்காக போயிட்டு இருந்தேன். எதிரில நம்ம குட்டி ஜெகன் சைக்கிள்ல மாசா என்ட்ரி கொடுத்தான். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஷாட் மாதிரி வந்துட்டு ஒரு செகண்ட்ல கிராஸ் பண்ணிட்டு போயிட்டான். நானும் அப்படியே முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த டாஸ்க் வீட்டை தண்ணி பிடிச்சி வைக்கிறது. இதை மட்டும் நான் ரொம்ப டெடிகேஷனோட செஞ்சேன். ஏன்னா எனக்கு தண்ணி பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மற்ற டாஸ்க் எல்லாம் அம்மா அசைன் பண்ணாங்க. இந்த டாஸ்க்கு நானே அப்ளை பண்ணிட்டேன். கடைசியில அம்மாக்கு ஒரு செப்பல் வாங்கலான்னு கடைக்கு போனேன். வரும்போது மாம்பழம் கண்ணுல பட்டுச்சு. அப்படியே வாங்கிட்டு வந்து செம்ம ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் மாம்பழம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அம்மா மாவு கொண்டு போக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. எங்க மாவு பிசினஸ் இப்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அம்மாக்கு சமையல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு அன்றைய நாளை நல்லபடியா முடிச்சுக்கிட்டோம். உன்னிடத்தில் இருந்து மாற்றம் உருவாகட்டும். மாற்றத்துக்கான முயற்சியை இன்றே தொடங்குங்க. கடினமா இருங்க, நம்மளால முடியும்.